திருக்குறள் 78 படைச்சிருக்கு. பகைவனே, எங்களுடைய தலைவன் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். எதிர்த்து நின்று மடிந்து கல்வடிவாய் நின்றவர் பலர். காட்டில் முயலை நோக்கி குறி தவறாமல் எய்த அம்பை விட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எறிந்து தவறிய வேலே சிறந்தது ஆகும். பகைவரை எதிர்க்கும் வீரத்தை மிக்க ஆண்மை என்று கூறுவர். பகைவர்க்கும் உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். கையில் ஏந்திய வேலை ஒரு யானையின் மேல் எறிந்து துரத்திவிட்டு வேறு வேல் தேடி வரும் வீரன் தன் மார்பில் பட்டிருந்த வேலைக் கண்டு பறித்து மகிழ்வான். பகைவரைச் சிறந்து நோக்கிய கண் அவர் வேலை கொண்டு எறிந்தபோது மூடி எமைக்குமானால் அந்த வீரமுடையவருக்கு தோல்வியாகும். வீரன் தன் வாழ்நாட்களை கணக்கிடும்போது போரில் விழிப்புண்படாத நாட்களையெல்லாம் வீணான நாட்களாக எண்ணுவான். வீரர்கள் வீரக்கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகையும் புகழையும் கொடுக்கும். போரில் அஞ்சாமல் போர் செய்ய துணியும் வீரர் அரசன் சிறந்தாலும் சிறப்பு குறையாதவர். தாம் உரைத்த சூரை தவறாதபடி போர் செய்து சாக வல்லவரை அவர் செய்த பிழைக்காக அரசன் தண்டிக்க மாட்டான். தலைவனுடைய கண்கள் நீர் பெருக்குமாறு சாகப் பெற்றால் அந்த சாவு வீரனுக்கு பெருமை சேர்ப்பதாகும்.